அடுத்த கேள்வி. மூணாம் கேள்வி பார்க்கலாம். என்னவாம்? கண்ணாடியின் முடிவை சுட்டியை துணிவதற்காக ஒரு நியம திருசியமானி ஒரு கண்ணாடி அரியம் ஒரு நிற ஒளிமுதல் ஆகியன பயன்படுத்தப்படுகின்றன. ஏற்பாடு பாருங்க. என்னவாம்? அளவீடுகளை பெற ஆரம்பிப்பதற்கு முன்னர் திருசியமானியில் சில அவசியமான செப்பஞ்செய்கைகளை செய்தல் வேண்டும். தெரியுமா? எஸ். முதலாக கேட்கிறார், பார்வை துண்டில் செய்ய வேண்டிய செப்பஞ்செய்கை யாரு? பார்வை துண்டில என்ன செப்பஞ்செய்கை செய்யணும்? தெரியும். பார்வை துண்டுல அதுக்குள்ள இருக்கிற குறுக்கு கம்பி தெளிவா தெரிகிற மாதிரி அதன் நீளத்தை செப்பம் செய்யணும் இல்லையா? அந்த குறுக்கு கம்பி தெளிவா தெரிகிற மாதிரி பார்வை துண்டின் நீளத்தை செப்பம் செய்தல். அது நீங்க கையால முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சீங்கன்னு தெரியும். குறுக்கு கம்பி தெளிவாக தெரியுமாறு, குறுக்கு கம்பி தெளிவாக தெரியுமாறு குறுக்கு கம்பியின் பிம்பம், நாங்க பிம்பத்தை தானே பார்த்தோம். குறுக்கு கம்பி நேரடியா தெரியாது, இந்த வில்லைக்குள்ளால அது இந்த பிம்பம் தான் தெரியும். குறுக்கு கம்பியின் பிம்பம் தெளிவாக தெரியுமாறு அதன் நீளத்தை செப்பம் செய்தல். ஓகே, அடுத்தது செகண்ட் பார்ட். தொலைக்காட்டி ஒரு தூர பொருளுக்கு திசைப்படுத்தப்பட்டு அப்பொருளின் ஒரு தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பிகளின் மீது உண்டாகும் வரைக்கும் தொலைக்காட்டியானது செப்பம் செய்யப்படும். இச்செப்பஞ்செய்கையின் நோக்கம் யாது? என்னவாம்? தொலைக்காட்டி தூர பொருளை பார்க்கக்கூடிய மாதிரி செப்பஞ்செய்கை நோக்கம் என்று இருக்கிறார். இப்ப அடே தூர பொருளை பார்த்தோம்னா எங்களுக்கு எப்படிப்பட்ட கதிர் வரும்? சமாந்தர கதிர்கள் வரும். அந்த சமாந்தர கதிர்கள் குறுக்கு கம்பியில விழுக செய்கிறது தான் அதுக்கு நோக்கம். சமாந்தர கதிர்களால வர்ற பொருட்கள் தெளிவாக தெரிய செய்தல். அப்ப இப்ப நோக்கம் தான் கேட்கிறார், சமாந்தர கதிர்களை உள்வாங்கல். அப்படி எழுதிட்டோம்னா போதும். ஓகே, சோ தூர பொருளை பார்ப்பதன் நோக்கம் அப்படி எழுதுமா? சமாந்தர கதிர்களை உள்வாங்கல். ஓகே, அடுத்த கேள்வி. நேர்வரிசையாக்கி நீள்துவாரத்தில் செய்ய வேண்டிய செப்பஞ்செய்கையால் அந்த நீள்துவாரம் என்றது பிளவத்தான் சொல்ற. நேர்வரிசையாக்கி நீள்துவாரத்தில் செய்ய வேண்டிய செப்பஞ்செய்கையால் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியும். இந்த நேர்வரிசையாக்கிய பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நேர்வரிசையாக்கின பின்னுக்கு எப்படி இருக்கும்? இந்த இடைவெளியை நீங்க என்ன செய்யலாம்? இந்த இடைவெளிக்குள்ளால வெளிச்சம் தெரிய போகுது. இதுல ஒரு ஸ்க்ரூ இருக்கு. நீங்க இந்த ஸ்க்ரூவை பூட்டி திறந்தீங்கன்னா இந்த கேப் கூடு குறையும். நீங்க என்ன செய்யணும்? முதல் மெல்லிய கட்டையா தெரியக்கூடிய மாதிரி பண்ணிக்கொள்வீங்க. ஓகே, அப்ப இது இந்த இடைவெளி மெல்லிசா. அடுத்தது நாங்க இப்ப செப்பஞ்சே தானே போறோம். இந்த இடைவெளி அதாவது தெளிவா தெரியும். அப்ப சின்ன பீமா வந்து வைக்கிறார். அப்ப இது இடைவெளி சின்னனா நிலைக்குதான் வரணும், அதான் முக்கியம். இப்ப இந்த இது கொஞ்சம் சரிஞ்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த பிளவு பீமா இப்படி சரிஞ்சுதான் தெரியும். உங்களோட குறுக்கு கம்பி நேரே இருக்கா, பிளவு சரிஞ்சிடும். அப்ப இந்த பிளவு நேர இருந்துச்சுன்னா தான் அந்த குறுக்கு கம்பியோட பறவையின்றி பொருந்த செய்யலாம். அப்ப பிளவு நிலைக்குத்தாவும் இருக்கணும், ஒடுங்கியதாகவும் இருக்கணும். சரி, அப்ப என்ன சொல்லுவீங்க? பிளவு
நிலைக்குத்தாகவும் ஒடுங்கியதாகவும் இருக்குமாறு செப்பம் செய்தல். பிளவு ஒடுங்கியதாகவும் நிலைக்குத்தாகவும் இருக்குமாறு செப்பம் செய்தல். என்னவா? தொலைகாட்டி நேர்வரிசையாக்கியுடன் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு கொண்டு வரப்படுகின்றது. பின்னர் நீள்துவாரத்தின் ஒரு கூர்மையான பிம்பம் குறுக்கு கம்பிகளின் மீது உண்டாகும் வரைக்கும் நேர்வரிசையாக்கி செப்பம் செய்யப்படும். இதன் நோக்கம் யார்? நாங்கள் தேர்வு எழுதியெல்லாம் எழுதியிருப்போம். செப்பம் செய்கிறது எப்படி என்ற பிறகு நோக்கம் அப்படி என்று எழுதியிருப்போம். என்ன நோக்கம்? சமாந்தர கதிர்களை வழிவிடலே. தொலைகாட்டி சமாந்தர கதிர்களை உள்வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த நேர்வரிசையாக்கி என்ன செய்யணும்? சமாந்தர கதிர்களை வழிவிடுவோம். இந்த நேர்வரிசையாக்கி சமாந்தர கதிர்களை வெளிவிட்டால்தான் அதை தொலைகாட்டிக்குள்ள உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, அப்ப அது சமாந்தர கதிர்களை வெளிவிடுதா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காண்டி தான் உந்த செப்பம் செய்ய. என்னது? நேர்வரிசையாக்கி நேர தொலைகாட்டியை கொண்டு வந்து அந்த குறுக்கு கம்பியோட பிளவிட்ட பிம்பம் பொருந்த செய்தல். அப்ப நோக்கம் எழுதி கொள்வீங்க. அது நேர்வரிசையாக்கியிலிருந்து நேர்வரிசையாக்கி சமாந்தர கதிர்களை வெளிவிட செய்தல். சமாந்தர கதிர்களை வழங்குவதற்கு அவரது செப்பம் செய்ய வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறார். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். இப்ப அடுத்த பி பாடம் பாருங்க. தெரியும் 2019 லைட். அப்ப 2021 என்ன வர்றதுக்கு சாத்தியக்கூறு கூட. லைட்ல ஒரு பிராக்டிகல் தான், ஆனா இந்த பிராக்டிகல் வராது. 19 வந்தபடியா, ஆனா லைட்ல ஒரு பிராக்டிகல் வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு கூட. கட்டாயம் இல்லை, ஆனா 100க்கு 90% லைட் கேள்வி வரலாம். அதனால லைட்ல இருக்கிற எல்லா பிராக்டிகலையும் கொடுக்க பார்த்து கொள்ளணும். அடுத்தது, அரியமேசையை மட்டமாக்குவதற்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு அரியம் வைக்கப்பட்டு PQR ஆகிய திருகுகள் செப்பம் செய்யப்படும். ஓகே, இப்ப எப்படி காட்டியிருக்கார் அரியமேச. இங்க இருந்து கதை வருது. இதிலிருந்து வர்ற கதிர் தெரிச்சு இப்படி போகுது. செய்த இங்க தொலைக்காட்சியால பாருங்க. இப்ப இதுல 3 இதுல திரு PQR. இது PQR அரியம் ABC. இப்ப கேள்வி வரலாம். ஏன்னா முதலாவது கேள்வி கேட்கிறார், தொலைக்காட்டி T1 திசையில் உள்ள போது நீள்துவாரத்தின் ஒரு சமச்சீர் பிம்பத்தை குறுக்கு கம்பியின் மீது பெறுவதற்கு திருகு Q செப்பம் செய்யப்படும். தொலைக்காட்டியின் நிலை T1க்கு கொண்டு செல்லும் போது நீள்துவாரத்தின் ஒரு சமச்சீர் பிம்பத்தை பெறுவதற்கு எந்த திருகு செப்பம் செய்யப்படும்? இப்ப என்ன சொல்றார்? முதல் T1 இருக்கைக்குள்ள தொலைக்காட்டி நிலை T1 இருக்கைக்குள்ள இந்த திரு Q செப்பம் செய்து
இந்த திரு கியூஎஸ் செப்பம் செய்து இந்த பிம்பத்தை பாக்குறாரா. அப்ப இது அங்க ஒண்ணு ஒண்ணு செப்பம் செய்வாரு இருக்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கிறது இல்ல. இங்கேயும் அங்கேயும் தானே மேலையும் தானே போக்குவது. அப்ப இந்த பக்கம் இறக்கி வச்சு நான் கியூ ஆக, அந்த பக்கம் என்ன அளவு பார்ப்பீங்க பி ஆகும். ஓகே, அந்த பக்கம் பி அளவு ஏற்றி பாய்ச்சி கொள்வீங்க. அப்ப இது திருகை செப்பம் செய்த வேண்டும் பி. ஓகே, ஆனா இப்படி ஒரு நிலைமை இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல அவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்கல. ஒரு திரிகை கேட்டபடியா மற்றது பி. உண்மையாக செப்பம் செய்யக்குள்ள இப்படி செப்பம் செய்யறது தான் சிறந்த மெத்தட். எப்படி இப்ப ரெண்டு திரிகைக்கு செங்குத்தா வைப்பீங்களோ அரிய மேசிய, இது ரெண்டுக்கு செங்குத்த அரிய மேசிய வைக்கக்குள்ள இதுல இந்த விட்டம் பிடிக்க இந்த ரெண்டு திருகையும் ஒரேடியா செப்பம் செய்யும், இந்த திருகை தனியா செப்பம் செய்யும். அப்படிதான் உண்மையா வரும். இது ரெண்டையும் ஒரேடியா உயர்த்தி பதிப்பீங்க, அதை உயர்த்தி பதிப்பீங்க. அப்படி உயர்த்தி பதிக்க நடக்கும், இது பாதி மேல போகும் கீழே வரும், அந்த பாதி மேல போகும் கீழே வரும். ஓகே இருக்கு. ஆனா இதுல அவர் இதை மட்டும்தான் செய்யறாரு இந்த லைன்ல. அவ இது கிட்டத்தட்ட எங்க இருக்குது, இதுக்கு நேரம் இருக்கிறதால இது பாதி இங்காலையும் பாதி அங்காலையும் இருக்கிற மாதிரி இருக்கு சமச்சீரின் படி. அதனால இதை மட்டும் அங்காத மட்டும் இருக்கிறது. ஓகே, அவர் ஒன்றை கேட்டபடியா இந்த லைன்ல ஒன்றை கேட்டபடியா அது ஓகே தானே. இப்ப அடுத்த பாருங்க, என்னவா நீர்மட்டம் ஒன்றை பயன்படுத்துவதன் மூலம் அதிகமேசியை நீர் எளிதாக மட்டமாக்கலாம் என மாணவன் ஒருவர் கூறினார். இக்கூற்று சரியானதா? உமது விடையை விளக்குக. என்னது இப்ப கருத்துல அதிகமேசிய மட்டமாக்கணும். அதிகமேசிய மட்டமாக்குறதுக்கு நீர்மட்டத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறார். நீர்மட்டத்தை பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? நீர்மட்டத்தை பயன்படுத்தி மட்டமாகும். ஆனா இங்க அது பயன்படுமான்றதுதான் பிரச்சனை. இங்க வேற கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்ன சட்ட சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது. எப்படி என்ன பாருங்க, இந்த நேர்வரிசையாக்கி இருக்குல்ல, இந்த நேர்வரிசையாக்கி இது இந்த அச்சுக்கு நேர இந்த தொலைக்காட்டி இருக்கு. ஓகே, இது இந்த அச்சுக்கு நேர தொலைக்காட்டி இருக்கு. அந்த அச்சுல தான் அரியமேசை இந்த மையம் இருக்கும். அந்த அச்சுல அரியமேசை இருக்கும். அதுகின்ற லெவலுக்கு வரணும் இல்லை, அந்த மட்டத்துக்கு அதே எங்களுக்கு நீர்மட்டத்தால செப்பம் செய்யலாம போயிடும். இப்ப மேசை சரிவா இருந்துச்சுன்னா இது இதை கொஞ்சம் நிமித்தி என்ன செய்யும், செப்பம் செய்து கொள்ளும். ஆனா இந்த தொலைக்காட்டி ரெண்டு லெவல் வந்து வேற எங்கேயும் இருக்கு. இப்ப மேசையில இருக்குது. இப்ப இங்க இந்த மேசையில இந்த கருவி இருந்துச்சு, பேஸ் இருக்கு. இந்த கருவி தொலைக்காட்டி இங்க இருக்கும். இதுல இருந்து வந்து நேர்வரிசையாக்கி இங்க இருக்கும், அரிய மேசை இங்க இருக்கு. இப்ப நீங்க இது ரெண்டு முறையாச்சும் இருக்க போகுது, ஆனா அது சரிஞ்சிருக்க போகுது. ஏன் இந்த மேசை சரிஞ்சிட்டா, இந்த மேசை சரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த நேர்வரிசையாக்கியும் தொலைக்காட்டியும் இப்படி சரிஞ்சிருக்க போகுது. ஓகே, இது இப்படி இருக்க போகுது. உங்களோட அரிய மேசை நீர்மட்டத்தை பயன்படுத்தி அரிய மேசையை செட் பண்ணீங்கன்னா அது கிடையாது இருக்க போகுது. இப்ப இது இந்த கன்செப்ட் உள்ள வருவோம், இது பிழைச்சு போடும் இல்லையா, வேற வேற தளங்களை கொண்டு வந்து. அப்ப அப்படி செய்யலாது. அவங்களுக்கு டோட்டல் செட்டுமே தொலைக்காட்டி நேர்வரிசையாக்கி அரிய மேசை
எல்லாமே என்ன செய்யணும், ஒரே மட்டத்துக்கு வரணும். அப்ப அப்படி செல்வம் செய்யணும்னா இந்த கருவியை பயன்படுத்தி தான் செய்யணும். அந்த தொலைக்காட்சிக்குள்ளால தெரியுதுன்னா தொலைக்காட்சியை மட்டமா இருக்கு அதே நேருக்கு வருது, அரிய மேசையில மட்டமாக்கி அதே நேருக்கு தொலைக்காட்சியில் வருது. அப்ப கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், இந்த தொலைக்காட்சிக்குள்ளால நேர்வரிசையாக்கி தொலைக்காட்சி பயன்படுத்தி தான் அரிய மேசையை மட்டம். விளங்குவது சார்? விளங்கணும் சொல்றேன் சார், விளங்குது இல்ல? நீங்க இது சரிஞ்சிருந்து இதமே மட்டப்படுத்திட்டீங்க. இப்ப உங்களுக்கு வெளிச்சம் தெரியுமோ? ஏன் அது வேறு தரத்துல இருக்குது, உங்களோட அதிகம் வேறு தரத்துல இருக்குது. இப்ப நீங்க மட்டப்படுத்தினா பிறகு இதுல இருந்து வர்றது தொலைக்காட்சிக்கு தெரியும். ஆனா இப்படி மட்டப்படுத்தி தொலைக்காட்சிக்குள்ள தெரியாட்டிக்கு பிரயோஜனம் இல்லையா, எதை பார்க்கிறது? அப்ப கட்டாயம் மூன்றும் சேர்ந்து மட்டப்படணும், ஒரே அச்சையில வரத்தக்கதா, அதனால பயன்படுத்த முடியாது. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர்? அவர் கேட்டுக்காரு சரியானதா இல்லை, அது காரணம் எழுதி கொடுக்கணும். இப்ப சொன்னது விளங்கிட்டு அது எப்படி எழுதுறது? எழுதுற காரணத்தை அரிய மேசை அரிய மேசையானது நேர்வரிசையாக்கி தொலைக்காட்டியில் தொலைக்காட்டியில் அச்சுக்கு சமாந்தரமாகவே நேர்வரிசையாக்கி தொலைக்காட்டியில் அச்சுக்கு சமாந்தரமாகவே மட்டப்படுத்தப்படல் வேண்டும். அச்சுக்கு சமாந்தரமாகவே மட்டப்படுத்தப்படல் வேண்டும். ஓகே, அடுத்தது சி படம் என்னவா? தொலைக்காட்டி T1 T2 ஆகிய நிலைகளில் உள்ள போது திருசியமானியின் வாசிப்புகள் முறையே T1 இருக்க வாசிப்பு 279 பாகை 58 கரை, T2 இருக்க 38 பாகை 2 கரை ஆகும். என்ன சொல்ற? தொலைக்காட்டியை T1 இருந்து T2 கொண்டு செல்லும் போது அது பிரதான அளவுடையின் பூச்சியத்தை கடந்து செல்வது. அப்ப இங்க இடையில எங்கேயோ கோணம் பூச்சியம். அதிக கோணம் ஏ கிடைக்க. அப்ப உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ற, அது இப்படி பூச்சியத்தை கடந்து போயிருக்குது, அப்ப அதிக கோணத்தை காண் அப்படின்ற. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கோணம் எவ்வளவு? 38 பாகை 0.2 கரை. இந்த கோணம் எவ்வளவு? அதை நீங்க என்ன வேணும்? 360 இருந்து கழிக்கணும். அப்ப இது ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சா என்ன வரும்? என்ன இந்த தெரிச்சு போற கதிர்கள்ல அதை இடைப்பட போனது நரவாசி தான் அறிய கோணம். இந்த கோணத்தையும் 38 பாகை 2 கரையையும் இந்த கோணம் எவ்வளவு? 360 இருந்து 279 பாகை 58 கரை கழிச்சு அது 2 கழிங்க. 38 பாகை 2 கரை, இதை கழிச்சா என்ன வரும்? 2 கரை 9 போனா 0 அங்காட 15 80 பாகை 2. இதை கூட்டி 2 பிரிச்சுடுங்க. எவ்வளவு? 118 பாகை 4 கலைகள் 2. அவ்வளவு 59 பாகை 2 கலை. எஸ், தானே? அடுத்த எழுதி பாருங்க. என்னவா?
தரப்பட்ட கண்ணாடி அரியத்தினால் ஒளிக்கதிர் ஒன்றின் விலகல் கோணத்தை துணிவதற்காக மாணவன் ஒருவன் உரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு படுகை கோணத்தையும் வெளிப்படு கோணத்தையும் முறையே I1 I2 என அளவிட்டான். I1 I2 இன் மாறலை விரைவு காட்டுகின்றது. ஓகே, முதலாவது கேட்கிறார் என்னவா, விலகல் கோணம் D-க்குரிய ஒரு கோவையை அரிய கோணம் A கோணங்கள் I1 I2 சார்பில் எழுதுக. விலகல் கோணத்துக்குரிய கோவை எழுதலாமா? அது உங்களுக்கு நேரடியாக எழுத தெரியும். என்னண்டு D சமன் I1 plus I2 minus A. இதுதான் விலகல் கோணத்துக்குரிய சமம். இது D part the best. செகண்ட் பார்ட் பாருங்க, என்ன கேட்கிறார், வளைவை பயன்படுத்தி இழிவு விலகல் கோணம் D ஐ துணிக. இப்ப இழிவு விலகல் கோணத்தை காணட்டாமா? எப்படி காட்டுறது? என்ன கிராஃப், இந்த கிராஃப் பாருங்க, எதுக்கு கிராஃப் தெரிவிக்கார், படுகோணத்துக்கும் வெளிப்படு கோணத்துக்கும் தான் தெரிவிக்கார், I1க்கும் I2க்கும் தான் தெரிவிக்கார். அது அவங்களுக்கு தெரியும் இல்ல, என்னண்டு I1ம் I2ம் தெரிவிக்க. இழிவு விலகல் நிலையில ரெண்டும் சமன். இது I1ம் I2ம் சமன். அப்ப இங்க I1ம் I2ம் சமன்னா இப்ப உங்களுக்கு இதுலயும் கோணம் சமனாக இருக்க புள்ளி இருக்குல்ல, இங்க இருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இது சமனா வர்ற இடத்துல வச்சுக்கொண்டு நீங்க இதை கோணம் கறிக்கொள்ளணும். அல்ல 45 பாகையில கோணம் கறிக்கொள்ளணும். ஆனா அது 45 கோணம் வளர்க்கறதை விட இதுல 5 பட்டி இதுல 5 பட்டி. அப்ப இந்த புள்ளி என்ன வரும், சரியா 45. அந்த கோட்டை நின்றுட்டீங்கன்னா இது இங்க போய் வெட்டும் ஒரு இடத்துல. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், அந்த புள்ளியை கண்டுபிடிக்கலாம். இவர் என்ன கேட்கிற, உங்களுக்கு D கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்றது, அரிய கோணம் ஆல்ரெடி தெரியுது, அந்த கண்டாச்சு. இது ரெண்டும் சமன் 2i minus a. அப்ப D சமன் 2i minus a போட்டுதான் காண போறேன். A தெரியும், அந்த ஐய கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த வழி. இது ரெண்டும் சமன். அப்ப இந்த இடத்துல இந்த கோணத்தை எழுது. சொர்க்க படத்துக்கு இருக்கு, இந்த ஐய எவ்வளவு வருது கண்டுபிடிச்சாக சொல்லுவாங்களா, எது வருது கிட்டத்தட்ட எனக்கு இதுல வச்சு பார்க்க இயலாது. விடையில ஒரு புள்ளிக்குள்ள வருது. நாற்பத்தி 47க்கு 48க்கு விடையில ஏண்டா 47 எடுக்கு கோடு இல்லையா? இப்ப அது நீங்களாம் அதை ஜட்ஜ் பண்ணணும். இப்ப இது 47 48 இதுக்கு இடையில ஒரு புள்ளி இல்லையா, நீங்க ஒன்று 47 எடுக்கலாம் இல்ல 48 எடுக்கலாம். அது சிக்கல இல்ல, புள்ள போட முடியாது. ஏன், எங்களுக்கு மெத்தட் இருக்குது. அந்த எடுக்க இயலாத பெருமானத்தை எங்களுக்கு கெஸ் பண்ணலாம். அப்ப நீங்க 47 பயன்படுத்தலாம், 48 பயன்படுத்தலாம். அல்ல நடுவால போகுதுன்னு நீங்க 47 பயன்படுத்தலாம். அந்த கேப் ஒன்று கொடுத்துருப்பாரு, அதனால சிக்கல் இல்லை. அப்ப இப்ப 2 தர 47/5 வந்து 59/2. இது எவ்வளவு? தசமஞ்சை போட்டீங்கன்னா உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஈஸி. எவ்வளவு? 980. 95 பாகை, அதுல இருந்து 59 பாகை 2 கழிவுங்க. எவ்வளவு? அங்க 58 கரை. 58 கரை இதுல கொண்டு போயிட்டு 14 போனா 5.
35 பாகை 58 கலை அப்படி வருது. ஓகே, அடுத்த சரியமாக்கப்பட்ட கண்ணாடியின் முறிவுச்சுட்டியை காண்க. சரியமாக்கப்பட்ட முறிவுச்சுட்டி. இப்ப இடிவிலர் கூட கண்டாச்சല്ലോ. அப்ப முறிவுச்சுட்டி ரெண்டு பேரும் n சமன் sin a plus d by 2 over sin a by 2. sin a வந்து எவ்வளவு? 59 பாகை 2 கலை. சக d வந்து 35 பாகை 58 கலை. கீழ் 2 கீழ் sin 59 பாகை 2 கலை. இந்த பெருமானத்தை கண்டுபிடிங்க. சோ இதுக்கு புது நீங்கள் எக்ஸாம் செய்ய கூட கவனமா இருக்கணும். சுருக்கி போறதால உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆனா உங்களோட நேரம் எவ்வளவு வீணாகும்? எக்கச்சக்கமான நேரம் போயிடும் இல்லையா? நீங்க மனக்கட்டவனை பாவச்செல்லாம் சுருக்கிறீங்கடா, வருமானம் ஒன்றும் தரலையே அவர். அதனால சுருக்கி போடுறதுக்கு மினக்கடாயிங்க. இப்ப நான் ஓடாயிங்கன்னு நான் சொல்லல, சுருக்கி போற இதுக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. அந்த கடைசியா வர வேண்டிய அரை மார்க்ஸோ அல்லது 1 மார்க்ஸ் ஆன்சருக்குரிய மார்க்ஸ் தான் கிடைக்காது. ஆனா நீங்கள் அவ்வளவு நேரத்தை லூஸ் பண்ணினா அங்க வந்து வேற கேள்வி செய்யறதுல கணக்க மார்க்ஸ் இல்லாம எஸ்ஏ செய்யக்குள்ள. அப்ப என்ன செய்வீங்க? டைம் இருந்தால் செய்யறது. அதாவது உங்களுக்கு டார்கெட் 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இது முடிஞ்சதுன்னா நீங்க அதை சுருக்கி விடைய போட்டுக் கொள்ளலாம். ஏன் பேப்பர் வேண்டிடுவாங்க. நீங்க எஸ்ஏ எல்லாம் செய்து முடியத வந்து செய்யலாது. சோ கூடுதலா 1 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யலாம்? முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரத்துல அந்த பேப்பரை வேண்டிடுவாங்க, ஸ்ட்ரக்சர் பேப்பரை வேண்டி எடுத்துருவாங்க. அதனால நீங்க செய்யக்குள்ள 1 மணி நேரத்தை விட குறைஞ்ச நேரத்துல செய்துட்டீங்களா அது சுருக்கி ஆன்சர் போடுவோம். இல்லாட்டிக்கு கூட நேரம் செலவழிச்சீங்கன்னா விட்டுட்டு எஸ்ஏ கேள்வி செய்யறதுக்கு போயிடுவீங்க. அது கவனமா இருக்கணும். இது சுருக்கல் சும்மா இல்லை, இதை கூட்டி கழிச்சு போடணும், பிறகு சைலண்டோட பார்க்கணும். அது தசத்துல வரும். அதை பிரிக்கிறது இன்னும் எக்கச்சக்கமானது இல்லையா? அதனால அதை பயன்படுத்திக் கொள்வீங்க. இதுக்கு என்ன விட வந்தது? செய்தாக்கள் சுருக்கல. எஸ், அது சுருக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, யாரோ I47 எது அதை இங்க போட்டுக்கோங்க. 40. ஓகேடா, இவ்வளவுதான் விஷயம். அடுத்த மணி பிராக்டிகல் நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.